சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். விகிதம் மற்றும் விகித சமம். ஓகே, கீழ்கண்டவற்றில் எது தகுபின்னம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எது தகுபின்னம் அல்ல அப்படின்னா நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? ஸோ தகாபின்னம் எது அப்படின்றது தான் நம்ம ஃபைன் பண்ணணும். சரிங்களா, ஓகே சரி ஓகே. தகாபின்னம் அப்படின்றத என்ன அப்படின்றத பார்த்துப்போமா? ஓகே, தகாபின்னம் அப்படின்னா எனக்கு ஸோ ஒரு பின்னம்னாவே என்ன இருக்கும்? எனக்கு ஒரு தொகுதி இருக்கும், ஸோ ஒரு பகுதி இருக்கும். அந்த தொகுதியும் பகுதியும் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அதை பின்னம்னே சொல்லுவோம். இதை தகாபின்னம் தகுபின்னம் எப்படி ஃபைன் பண்றது? ஃபர்ஸ்ட் தகாபின்னம் மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயம், அதை மட்டும் பார்ப்போம். ஸோ தகாபின்னம் அப்படின்னா தொகுதி வந்து பெரியதா இருக்கணும், ஸோ பகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னா சிறியதா இருக்கணும். சரி ஓகே. ஸோ இந்த கண்டிஷனை வச்சு நம்ம இப்போ ஆப்ஷன்ல பார்ப்போம். சரிங்களா, எனக்கு பகுதியை விட தொகுதி பெருசா இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லணும்? தகாபின்னம் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறது தகுபின்னம் அல்ல. ஸோ கீழ்கண்டவற்றுள் தகுபின்னம் அல்ல அப்படின்றத கேட்டிருக்காங்க. தகாபின்னம் அப்படின்றது ஃபைன் பண்ணா போதும். ஸோ இப்போ பகுதி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10, ஸோ தொகுதி சிறுசா இருக்கு, இது நிச்சயமா வராது. சரிங்களா, ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பகுதியை விட தொகுதின்றது கம்மியா இருக்கு, அப்ப இதுவும் வராது. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா பகுதியை விட தொகுதி எனக்கு சின்னதா இருக்கு, இதுவும் வராது. ஓகே, இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம ஆனா மட்டும்தான். இதுல பாருங்க, இந்த கண்டிஷனை வச்சு பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகும். ஸோ இப்ப எனக்கு பகுதி பாத்தீங்கன்னா எனக்கு 5 இருக்கு, ஸோ தொகுதி பகுதியை விட பெருசா இருக்கா, அப்ப இதுதான் தகாபின்னம். அப்ப ஆனாதான் சரியான விடை. சரி ஓகே, இப்ப நம்ம தகாபின்னத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா கலப்பு பின்னமா நம்ம மாத்தலாம். ஸோ கலப்பு பின்னமா நம்ம மாத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம முழு எண்ணா கூட மாத்தி எழுதலாம். பாருங்க, இந்த 10/5 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் 2 அப்படின்னு முழு எண்ணா மாத்தி எழுதிட்டேனா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கலப்பு பின்னம் எடுக்கிறேன். ஸோ 11/5 அப்படின்றத எடுக்கிறேன். ஸோ இதுல பாருங்க, நான் 2 10, ரிமைனிங் என்ன இருக்கு? 11ல 10 போச்சு அப்படின்னா 1/5. அப்ப இந்த தகாபின்னத்தை நான் என்னவா மாத்திட்டேன்? கலப்பு பின்னமா மாத்திட்டேன். அப்ப ஒரு தகாபின்னத்தை நம்ம கலப்பு பின்னமாவும் மாத்தலாம், ஒரு முழு எண்ணாவும் நம்ம மாத்திக்கலாம். 1/7க்கு சமான பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? 1/7க்கு சமான பின்னம் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ சமான பின்னம்னா என்ன அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி வர்ற விடை தான் என்ன அப்படின்னா சமான பின்னம் அப்படின்றது நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ 1/7க்கு சமான பின்னம் எதுன்னு பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஈனாவை எடுத்துப்போம். ஸோ ஈனால பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? பகுதி வந்து 49. அப்ப 1/7ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 49 வரும்? 7 மல்டிப்ளை பண்ணும். அப்ப தொகுதியிலையும் பகுதியை 7 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா தொகுதியில என்னவா தான் இருக்கணும்? 7 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 7/49 வரணும். ஸோ அப்ப ஆப்ஷன் இ வந்து தவறானது. சரி ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். எனக்கு 7ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 15ன்ற ஆப்ஷன் வரவே வராது. சரிங்களா, ஸோ அப்போ எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிளானது 3 விஷயம் மட்டும்தான். ஒன்று, ஈனா வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறவே முடியாது, ஏன்னா 15 அப்படின்றது வந்து இதோட ஃபேக்டரே கிடையாது. அப்போ 49, 7, 49 இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு இருக்கு. இதில் இந்த ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பியை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 7, அப்போ எனக்கு 1ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 7 வரும். ஸோ தொகுதியையும் அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணாதான் அதை சமான பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 100/7 அப்படின்றது நிச்சயமா வராது, எனக்கு 1/7 மட்டும்தான் வரும். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏவை பார்த்துருவோமா? ஸோ 7 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பகுதி வந்து 49. அப்ப 7ஓட மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 49 எப்படி வரும்? எனக்கு 7ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 49 கிடைக்கும். சரிங்களா, அப்ப தொகுதியை மல்டிப்ளை பண்ணுவோமா? 7ஆலேயே எனக்கு 7/49 எனக்கு விடை வந்துருச்சுங்களா? சரி ஓகே, அப்ப ஆப்ஷன் ஆனாதான் சரியான விடை. 2 அளவுகளின் ஒப்பீடு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு 2 பொருள் இருக்கு, அந்த 2 பொருளை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அந்த பொருளோட விகிதமா இருக்கும், ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ ஆப்ஷன்ல ஆனாதான் சரியான விடை.
8 கிலோமீட்டருக்கும் 4 கிலோமீட்டருக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விகிதத்தில் எழுதுவோம் 8:4. அதாவது நம்ம விகிதத்தில் எழுதும் போது வெறும் நம்பரை மட்டும்தான் எழுதணும், அதோட அலகுகளை வந்து எழுதவே கூடாது. சரிங்களா? அப்ப 8:4 இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ 2×8 1×4 அப்ப 2:1. சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ல வந்து 2:1 எங்க இருக்கு? ஆனாதான் சரியான விடை. சரி, ஓகே. ஸோ இப்போ ஈனாவை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்ன்னு இருக்குங்களா? எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து கிலோமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் ரேஷியோவில் எழுதும் போது யூனிட்டை வந்து நான் எடுத்து எழுதவே கூடாது, வெறும் நம்பரை மட்டும்தான் எடுத்து எழுதணும். 4 கிலோமீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஆகியவற்றிற்கான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு 2 அலகுகள் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்று கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா மீட்டருக்கு கூட இதை மாற்றி எழுதிக்கலாம். நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா நான் மீட்டரை நான் மாற்றி எழுதிக்கிற போகிறேன். சரிங்களா? ஓகே, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். சரிங்களா? அப்போ 4 கிலோமீட்டர் என்ன வரும்? 4 × 1000 4000. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 400 மீட்டர். அப்ப ரெண்டுமே பாருங்க எனக்கு மீட்டர் அப்படின்ற ஒரே அலகுகளா வந்துருச்சுங்களா? ஸோ இதுக்கு இப்ப ரேஷியோ பார்க்க போறோம். ஸோ ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4000:400. ஸோ இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 1 நாள் 4, 10 நாளும் 40. அப்ப 10:1. ஸோ 10:1 ஆப்ஷன்ல எங்க இருக்கு? இங்க ஆனாதான் சரியான விடை. கூற்று 1, விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும், ஸோ விகிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு என அழைக்கப்படுகிறது. அப்போ இப்போ 10:1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 10ம் இந்த 1 என்ன அப்படின்னா இந்த விகிதத்தில் இருக்க உறுப்பு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத முடியாது, நிச்சயமாக முடியாது. ஸோ விகிதத்தோட உறுப்புகளை என்ன எழுத முடியாது? மாற்றி எழுத முடியாது. அப்போ என்னவாயிரும்? நமக்கு சம்மே வந்து மாறிடும். ஸோ அதனால இதுவும் கரெக்ட். அப்போ கூற்று 1ம் 2ம் சரியான விடை. ஸோ ஆப்ஷன்ல எங்க இருக்கு? 1ம் 2ம் சரியான விடை, ஆனாதான் சரியான விடை. 2 மீட்டர் மற்றும் 75 மில்லி லிட்டர் இவற்றின் விகிதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு யூனிட்ஸை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஏன்னா எனக்கு அலகுகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இது இந்த நம்பருக்கான விகிதத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். எனக்கு இதில் மீட்டர் கொடுத்துருக்காங்க, இதில் மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க. இது திடப்பொருளோட அளவுகள், இது நீர்ம பொருளோட அலகுகள். சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையுமே நம்ம எப்பயுமே என்ன பண்ண முடியாது? கம்பேர் பண்ண முடியாது. அதாவது மீட்டரில் இருக்கிறத மில்லி லிட்டரை கன்வெர்ட் பண்ண முடியாதுங்களா? அதனால ஸோ எதுவுமே கிடையாது, விகிதம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆப்ஷனில் எதுவுமே இல்லை அப்படின்னா அதை நம்ம போட்டுடலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஆனா வந்து சரியான விடை. 20:5 என்ற விகிதத்தை எளிய வழியில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எளிய வழினா வேற ஒண்ணுமே கிடையாது, 20:5 சுருக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 20:5 நான் 20/5 பின்னமா எழுதிக்கிறேன். ஸோ 1×5 4×5 20. அப்ப 4:1. ஸோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆனா சரியான விடை. மாதவியும் அன்புவும் 2 மேசைகளை முறையே ₹750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள். அன்புவும் மாதவியும் வாங்கிய மேஜைகளின் விலைகளை விகிதத்தை எளிய வடிவில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாதவியும் அன்புவும் வந்து ஒரு மேஜையை வந்து ₹750 ₹900 வாங்குறாங்க. ஸோ அவங்களோட விகிதத்தை வந்து சுருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்புவும் மாதவியும் சொல்லியிருக்காங்க, அவங்களோட விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? அன்பு வந்து எவ்வளவுக்கு வாங்குறாரு? ₹900 வாங்குறாரு. சரிங்களா? மாதவி எவ்வளவு ருபீஸ்க்கு வாங்குறாங்க? மேஜையை ₹750 வாங்குறாங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ அதாவது 5வது டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இது 2க்கும் காமன். அப்போ 15×5 75, 18×5 90. ஸோ 6×3 18, 5×3 15. அப்போ 6:5. சரிங்களா? ஆப்ஷன்ல 6:5 எங்க இருக்கு? ஸோ ஆனால சரியான விடை. 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு நிமிடமும் மணியும்
ஒரே ஒரு அதாவது எல்லாத்தையும் ரெண்டுமே வந்து நேரத்தை குறிக்கிறது தான் சரிங்களா. ஸோ அப்போ நிமிடத்தை நான் வந்து மணியாக மாற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா மணியை வந்து நான் நிமிடமாக மாற்றிக்கலாம். ஸோ ஒரு மணி ஈக்குவல்ட்டு எத்தனை நிமிஷம் இருக்குது, ஒரு மணியில் எனக்கு 60 நிமிஷம் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ 40:60. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40/60 நான் மாற்றி எழுதிக்கிறேன். கேன்சல் பண்ணுவோம், கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 4, ஸோ 3 2 6, அப்போ 2:3 சரிங்களா. 2:3 எங்கே இருக்குது? ஓகே. ஸோ ஆனால் சரியான விடை. ஸோ அதுக்கு முன்னாடி பார்ப்போம். எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈனால என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 40 நிமிடம் 60 நிமிடம் சரியா. ஓகே, நம்ம எப்பயுமே விகிதத்தில் நம்ம சுருக்கி எழுதும் போது அதோட அலகுகளை வந்து நம்ம எழுதவே கூடாது. ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம விகிதம் பார்க்க முடியும். ஸோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். அதனால தான் நான் 2:3 அப்படின்றத நான் எழுதுறேன். ஸோ ஆனால் தான் சரியான விடை. 75 பைசாவுக்கும் ஸோ ரூபாய் 2 உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே எதை குறிக்கிறது, எனக்கு அமௌண்ட்டை குறிக்கிறது தான் சரிங்களா. அப்போ நான் 75 பைசாவை நான் ரூபாயாக மாற்றலாம், இல்லை அப்படின்னா இந்த 2 ரூபாயை நான் வந்து பைசாவாக மாற்றலாம். ஓகே, நல்லாவே தெரியும் நமக்கு 2 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பைசா இருக்குது, 200 பைசா இருக்குது. ஸோ இதோட விகிதம் பார்த்தோம்னா என்ன கிடைக்கும், 75/200. ஸோ இப்போ 5வது வாய்ப்பாடில் ரெண்டுமே கேன்சல் பண்ணலாங்களா. ஸோ 15 5 75, ஸோ 4 5 20, ஸோ 3 5 15, 8 5 40, அப்போ 3:8. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது 3:8. ஓகே, ஆனால் தான் சரியான விடை. விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் 10ன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸோ இதோட விகிதம் காண்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னது, நான் எப்படி எடுத்துப்பேன், 10:1 அப்படின்றதான் எடுப்பேன். அப்போ இல்லாத ஒரு உறுப்பை நான் என்னவா எடுத்துப்பேன், நான் 1ன்றதை எடுத்திருப்பேன். ஸோ 1ன்றது வந்து எனக்கு உறுப்பாக இருக்குங்களா, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்று 1 வந்து தவறானது. ஓகே, 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் 13:10 கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு சென்டிமீட்டரும் மீட்டரும் ஒரே, அதாவது திடப்பொருளோட அளவு தான் நம்ம குறிப்போம் சரிங்களா. சென்டிமீட்டரை நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா மீட்டரை நான் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு என்னது, 100 சென்டிமீட்டர். அப்போ இந்த 1 மீட்டருக்கு பதிலாக நான் 100 சென்டிமீட்டரை நான் மாற்றிட்டேன். இப்போ நான் ரேஷியோ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா என்ன வரும், 130/100. ஸோ இது வந்து கேன்சல் ஆயிரும், எனக்கு 13:10 அப்படின்றது எனக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போ கூற்று 2 சரியானது, 1 வந்து தவறானது. ஏன் அப்படின்னா விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பு வந்து உறுப்போட மதிப்பு 1ஆக இருக்க முடியும் அப்படின்றது தான் எனக்கு சரியான விடையாக இருக்கும். இங்கே இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறானது. அப்போ கூற்று 2 மட்டும்தான் சரியானது. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்கு, ஓகே, கூற்று 2 மற்றும் சரி. அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் சரிங்களா. எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு உள்ள விகிதத்தை சுருக்கி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அகிலன் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் வந்து நடந்து போறையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்வி வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நடக்கிறா, 6 கிலோமீட்டர் நடக்கிறா. அப்போ அகிலனும் செல்வியும் நடந்த தொலைவுகளுக்கு உள்ள விகிதத்தை சுருக்கி எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10, ஸோ அதோட நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், 10/6ன்னு. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5/3 சரிங்களா. ஸோ 5:3. ஸோ ஏ தான் சரியான விடை, அதாவது ஆனால் தான் சரியான விடை. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த பகுதியையும் தொகுதியையும் என்ன பண்ணணும், ஒரே நம்பரால், அதாவது ஒரே டேபிளால் தான் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து வேறு வேறு டேபிளாலலாம் இங்கே கேன்சல் பண்ணக்கூடாது சரிங்களா. ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ஸோ 5 ரூபாய்ன்னு கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு இருசக்கர வாகனத்தின் நிறுத்த கட்டணம் 15 ரூபாய். மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 5க்கும் 15க்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 5/15, ஸோ 1 5 3 5 15 சரிங்களா. அப்போ 1:3. ஸோ இப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்கு 1:3 எனக்கு ஆனால் சரியான விடை. முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின்
பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கோணம் அப்படின்னா எத்தனை பக்கம் இருக்கும் எனக்கு? ஸோ இதுதான் முக்கோணம். இதுல ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம். அப்ப முக்கோணத்தில் இருக்க பக்கங்களோட எண்ணிக்கை 3. சரி, ஓகே. இப்ப செவ்வகத்தோட பக்கங்களின் எண்ணிக்கை எடுத்துப்போம். ஸோ இதுதான் செவ்வகம். ஸோ இந்த செவ்வகத்துல எத்தனை பக்கம் இருக்கு? 1, 2, 3, 4. அதாவது 2 நீளம் இருக்கு, 2 அகலம் இருக்கு. எனக்கு பக்கங்களோட எண்ணிக்கை தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதனால நான் மொத்த பக்கத்தையும் எழுத போறேன். அப்ப 4. சரிங்களா? ஸோ இதோட ரேஷியோ எப்படி எழுதுவோம்? 3/4 அல்லது 3:4 அப்படின்னு எழுதுவோமா? ஓகே. ஸோ 3:4 ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆனாதான் சரியான விடை. ஸோ முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களோட எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட விகிதத்திற்கு சமான விகிதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சமான விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சமான விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் சமான விகிதம். அதாவது அந்த கொடுத்திருக்க விகிதத்தோட சமான விகிதம் அதுதான். ஸோ இப்போ 8/5 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் நான் என்ன எடுத்துக்கிறேன்? நான் ஈனாவை எடுத்துக்கிறேன். ஸோ ஈனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 24/20ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 24ன்னு கிடைக்கணும்? ஸோ அப்போ 3, 8 3 24. எனக்கு சமான விகிதம் அப்படின்றனால தொகுதியில எதை மல்டிப்ளை பண்றது அதை தான் பகுதியிலையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 3 15ன்னு வரணும். ஸோ எனக்கு கிடையாது. அதாவது 24/20ன்னு வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி அதாவது ஈனா தவறான விடை. ஸோ நெக்ஸ்ட் 16 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 8 2 16 I 2 10ன்னு வந்திருக்கணும். எனக்கு இங்க 15ன்னு வந்திருக்கு. ஸோ இதுவும் தவறானது. ஸோ ஈயனாவை பார்த்தீங்க அப்படின்னா 5 7 35. அப்ப 8 7 எத்தனை? 56 அப்படின்றது எனக்கு வந்திருக்கணும். எனக்கு 48ன்னு வந்திருக்கு. இதுவும் தவறானது. ஓகே, ஸோ இப்போ ஆனா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8ஓட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4 மல்டிப்ளை பண்ணேன்னா 32. அதே 4 நான் பகுதியில மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கணும்? எனக்கு 20 அப்படின்றது கிடைக்கணும். ஸோ எனக்கு ஆப்ஷன்ல இருக்கு 32:20 அப்படின்ற ரேஷியோ கிடைச்சிருச்சு. அப்ப கொடுக்கப்பட்ட விகிதத்திற்கு சமான விகிதம் என்னது? 32:20. சரியான விடை. 4000:6000 இவற்றின் சமான விகிதம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சமான விகிதம்னா என்னது? எனக்கு பகுதியிலையும் தொகுதியிலையும் ஒரே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். சரி, ஓகே. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எளிய வடிவில் எழுதலாம். ஸோ எளிய வடிவில் எழுதலாம் என்ன பண்ணுவோம்? இதை சுருக்குவோம் நம்ம. ஸோ 2 4 3 6. அப்போ 2/3. ஸோ இதுதான் ஒரிஜினல் ஃபார்மெட். சரிங்களா? இந்த 4000/6000தோட ஒரிஜினல் விகிதம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 2/3. ஸோ இப்போ இந்த 2/3ஓட நான் சமான விகிதம் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 4000/6000 அப்படின்றது கிடைக்குதான்னு பார்ப்போமா? ஓகே. ஸோ 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணேன்? எனக்கு 4000 கிடைக்கும். 2000. ஸோ அதே 2000 நான் பகுதியில் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, எனக்கு 4000/6000 அப்படின்றது கிடைச்சிருச்சுங்களா? ஓகே, அப்ப 4000/6000தோட சமான விகிதம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 2/3. ஸோ ஆப்ஷன் ஆனாதான் சரியான விடை. குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது. எவ்வளவு ரூபாய்? 600 ரூபா. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இவருக்கு கிடைக்கக்கூடிய தொகைகளோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2:3ஓட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 600 ரூபாயை எப்படி பிரிக்கிறாங்க? எனக்கு இதோட கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா 2ஐயும் + 3ஐயும் கூட்டினீங்கன்னா எனக்கு 5ன்னு கிடைச்சிருங்களா? அப்ப நான் 600 5 பங்கா நான் பிரிக்கிறேன். ஸோ அதில் 5 பங்கா பிரித்து 2 பங்கை விமலாவுக்கு கொடுத்துட்றேன், 3 பங்கை யாழினிக்கு கொடுத்துட்றேன். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா எப்படி கண்டுபிடிப்போம்? 2/5. அதாவது 5ல் 2 பங்கு விமலாவுக்கு. ஸோ தொகை பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா. ஸோ 1 5 12 5 60 240. சரிங்களா? யாழினிக்கு எவ்வளோ கொடுக்குறேன்? ஸோ மிச்சம் 3. அப்போ 3/5 மொத்த தொகையில இருந்து 3 பங்கு யாழினிக்கு கொடுக்குறேன். ஸோ மொத்த தொகை எவ்வளவு? 600 ரூபா. 120 12 3 36 360. அப்போ 240 ரூபா யாருக்கு? குமரனுக்கு. ஸோ யாழினிக்கு எவ்வளவு? 360. அப்போ 240:360 தான் இதோட ரேஷியோ. ஸோ ஆப்ஷன்ல பார்த்தோம் ஆனாதான் சரியான விடை. 3:5 = 9 டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. 9:10
டேஷ் என்ற சமான விகிதத்தில் விடுபட்ட எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விகிதம் கொடுத்துருக்காங்க, 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு 9 அப்படின்ற நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. எனக்கு கீழே பகுதி எனக்கு கிடையாது, சரிங்களா, எனக்கு கொடுக்கல. அப்போ எனக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு சமான விகிதம் அப்படின்ற ஒரு க்ளூவும் கொடுத்துட்டாங்க. சமான விகிதம்னா என்னது? எனக்கு பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் மல்டிப்ளை பண்ணி வர்ற விடை தான் எனக்கு சமான விகிதமாக இருக்கும் இந்த விகிதத்தோட. இப்போ 3ஓட எதை பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு 9 கிடைக்கும், 3, சரிங்களா. ஸோ இந்த விகிதம் சமான விகிதம் அப்படின்றனால பகுதியையும் 3ஆல் நான் பெருக்கிறேன். அப்போ 15, சரிங்களா. அப்போ 9/15 தான் இந்த 3/5ஓட சமான விகிதம். அப்போ 15 தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆனாதான் சரியான விடை. அட்டவணையை நிறைவு செய்க, சரிங்களா. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அடி கொடுத்துருக்காங்க. ஸோ அடிக்கு ஒரு அடிக்கு 12 அங்குலம், 2 அடிக்கு 24 அங்குலம். ஸோ 3 அடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 72 அங்குலம் அப்படின்னா எத்தனை அடி அப்படின்றது நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 1ஓட நான் 12 பெருக்கும்போது எனக்கு 12 கிடைக்குது, சரிங்களா. 2ஓட நான் 12 பெருக்கும்போது எனக்கு 24 கிடைக்குது. அப்போ 3ஓட நான் 12 பெருக்கினேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 12 3 36, சரியா. ஓகே, ஸோ இப்போ எனக்கு அங்குலம் கொடுத்துட்டாங்க, 72 அங்குலம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸ் அதாவது எனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணிடலாம், நான் 72 நான் 12ஆல் அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 6, 6 12 76. அப்போ 6 அடிக்கு எத்தனை அங்குலமாக இருக்கும்? 72 அங்குலம், சரிங்களா. அப்போ 36, 6 தான் சரியான விடை. அப்போ ஆனாதான் சரியான விடை. கூற்று 1, 5:7 என்பது 21:15க்கு சமான விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ செக் பண்ணுவோங்களா? சமான விகிதம்னா என்னது? நான் பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எதை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 21 கிடைக்கும். ஸோ எதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 21 கிடைக்காது. ஏன்னா அப்படின்னா இதோட ஃபேக்டர் வந்து ஒன்று 3ஆ இருக்கும், இல்லை அப்படின்னா 7ஆ இருக்கும், சரிங்களா. எனக்கு 5 வந்து கண்டிப்பாக எனக்கு 21ஓட ஃபேக்டராக இருக்காது, சரியா, காரணியாக இருக்காது. அதனால எனக்கு இது தவறான கூற்று. ஸோ கூற்று 2 பார்த்தீங்க அப்படின்னா 40ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பகுதி 24ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 40 வந்து எத்தனை பகுதியாக பிரிக்கிறாங்க? இதோட கூடுதல் பார்த்தீங்கன்னா 5. அப்போ 40 வந்து எனக்கு 5 பங்காக பிரிக்கிறாங்க, சரிங்களா. அதில் மிகப்பெரிய பங்கு வந்து பகுதி 24ன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்பாங்களா? ஸோ 3/5 அதாவது மொத்த கூடுதல் கொடுத்துருக்க ரேஷியோவோட கூடுதல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் 3 எடுத்துக்கிறேன், இங்கே 40. ஸோ 1 5 5 8 5 40. அப்போ 3 8 24. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 40. ஓகே 16, சரிங்களா. அப்போ நான் 24 அப்படின்றத சொல்லிடலாம். அப்போ 24 தான் மிகப்பெரிய பகுதியாக இருக்கும். அப்போ கூற்று 2 மட்டும் சரியான விடை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்க ஆப்ஷன்? ஆனாதான் சரியான விடை. சரி, ஓகே. ஸோ இவ்வளோ தூரம்லாம் நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரேஷியோ பாருங்க, இதில் எது பெருசுன்னு பாருங்க, 3:2. ஓகே, அப்போ இந்த ரேஷியோவில் எது பெருசாக இருக்குது? எனக்கு 3ன்ற நம்பர் தான் பெருசாக இருக்குது. அப்போ அதுதான் என்னவா இருக்கும்? அந்த விகிதத்தோட மிகப்பெரிய விகிதமாக இருக்கும் நமக்கு.